ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆஸ்லின். இன்றைக்கி வந்து ஒரு குட்டி ஸ்டோரிஸ் எல்லாம் தான் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரியில் ஃபர்ஸ்ட் ஒரு அழகான டவுனை காட்டுறாங்க. இந்த டவுனில் க்ளோயி அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கா. இவளுக்கு வெறும் 3 வயசு தான் ஆகுது. இவ்வளோ சின்ன பொண்ணாக இருந்தாலுமே எல்லாரு கூடயும் கைண்டாக இருக்கணும்னு ரொம்ப நினைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இவளோட ஃப்ரெண்ட்ஸோடையும் பெட்ஸோடையும் விளையாடுறதுனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் மதியம் வந்து இவளோட ஃப்ரெண்ட் லில்லியோட வீட்டுக்கு போய் இவள் விளையாடிட்டு இருக்கா. லில்லியோட பெட் பேர் வந்து மேக்ஸ். மேக்ஸ் ரொம்ப சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்கு. மேக்ஸ் ரொம்ப சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்கும்போது லில்லி வந்து மேக்ஸை கிண்டல் பண்ணலாம். மேக்ஸை கிண்டல் பண்ணுறது லில்லிக்கு ரொம்ப விளையாட்டாக தெரியுது. ஆனால் மேக்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுது. மேக்ஸ்க்கு இங்கேருந்து ஓடி போயிடலான்ற அளவுக்கு தோணுது. மேக்ஸ் இவ்வளோ சோகமாக இருக்கிறத வந்து க்ளோயி நோட் பண்ணுறா. க்ளோய்க்குமே வந்து மேக்ஸ் இவ்வளோ சோகமாக இருக்கிறது பிடிக்கல. அவளும் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. லில்லிக்கிட்ட வந்து நம்ம இந்த மாதிரி அனிமல்ஸை ட்ரீட் பண்ணக்கூடாது, அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறா. லில்லி வந்து க்ளோயை ஒரு ஆச்சரியமாக பார்க்குறேன். நம்மக்கிட்ட இந்த மாதிரி யாரும் சொன்னதே கிடையாதுன்ற மாதிரி பார்க்குறான். ஆனால் இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரியும் சொல்கிறான். க்ளோயி வந்து நம்ம அனிமல்ஸ் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது, அதை எந்த அளவுக்கு நம்ம மேலே பாசம் வச்சுருக்கோம் அந்த அளவுக்கு நம்மளும் அது மேலே பாசமாக தான் கட்டணும். நம்ம விளையாடுறதா இருந்தாலுமே அதுக்கிட்ட தன்மையாக தான் விளையாடணும் அப்படின்னு சொல்கிறான். லில்லியும் வந்து இதை புரிஞ்சுக்கிறான். நம்ம மேக்ஸை பண்ணது தப்பு தான், நம்ம மேக்ஸை அந்த மாதிரி கிண்டல் பண்ணியிருக்க கூடாதுன்றதே அவள் ஃபீல் பண்ணுறான். மேக்ஸை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணுன்றதுக்காக லில்லியும் க்ளோயும் அவகிட்ட போய் வந்து ரொம்ப சந்தோஷமாக விளையாடுறாங்க. மேக்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஸ்டோரி அவ்வளோதான். பட் உங்கள் வீட்லேயும் பெட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கிட்ட ரொம்ப கைண்டாக நடந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.